இந்த சமயத்தில் குழந்தை தூங்குதுன்னு எழுதிட்டாப்புல. நான் எனக்கு என்னன்னா, ஓகே மற்ற எல்லா வேலையும் செஞ்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ பெர்மிஷன் கிடைக்கல, வேறு பெர்மிஷன், ஹோட்டலில் வேறு போட்டுக்கலாம், ஊரில் நித்யா இல்லாட்டி வேறு ஆர்டிஸ்ட், விஜய் சேதுபதி இல்லாட்டி வேறு ஆர்டிஸ்ட், என்ன வேணால் பண்ணிக்கலாம். குழந்தை தூங்குற நேரத்தில் இவங்களாம் பேசுகிறாங்கன்னு இருக்குல்ல, குழந்தை எப்படி தூங்குற மாதிரி நடிக்க வைக்கிறதுன்னா எங்களுக்கு அது அந்த சமயம் பார்த்தா தூங்கிடுச்சுங்க. ஆமா ஆக்சுவலா இப்ப சொல்லுங்க கடவுளோட கை இருக்கா இல்லையான்னு. சில ஷார்ட்ஸ்லாம் வந்து சில ஷார்ட்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்கோம், கை மாறும்போது எந்திரிச்சிட்டு, சில ஷார்ட்ஸ்லாம் சிலதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, சிலதெல்லாம் வந்து அது சில மிராக்கிள் அது நடக்கிறது வந்து உங்களுக்கு வரும். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைன். குழந்தைய தூங்க வச்சு அப்பா அம்மா தூங்க வச்சு மடியில் வச்சுக்கிறதோ இல்லை தோளில் போட்டுக்கிறதோ எடுத்துடலாம். அப்படி கிடையாது. அந்த குழந்தை வந்து சார் மடியில் இருக்கும்போது அதுக்கு தூக்கம் வரணும். அந்த கண்ணை திறந்து மூடி அந்த ஃபீலிங் கொடுக்கணும். ஏதோ திடீர்னு தூங்குறதில்ல, ஏன்னா அது அப்படியே நல்லா முழிச்சு பார்க்கும், எல்லாரையுமே உருட்ட பார்க்கும். அது கண்ணு சோர்ந்து திருப்பி அவரது ஷோல்டரில் சாயணும். அந்த கண்ணையும் திறந்து பார்க்கணும். குழந்தைக்கு கண்ணை அசந்து முழிச்சு தூங்கும் தெரியுங்களா, அதையும் எடுக்கணும். அப்புறம் கை மாறும் குழந்தை, அப்போ முழிச்சு பார்க்கணும், என்னடா ஒவ்வொருத்தடையா மாறிக்கிட்டு இருக்குங்க. அது எல்லாமே அது வந்து அப்புறம் தூங்கிக்கிட்டு இருக்க குழந்தை டக்குன்னு எந்திரிச்சு பார்க்கணும்.